அந்த சின்ன பையனுக்கு பேட் பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவங்க அப்பா பால் போட சொல்லி அந்த பையன் விளையாண்டுருக்கான். தான் பையனுக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விட்றாரு. அந்த பையனும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான், நிறைய மேட்ச்சில் வின் பண்ணுறான், சில மேட்ச்சில் லூஸ் பண்ணுறான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தான் பையன் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் சூப்பராக விளையாண்டுட்டு வரான். ஒரு நாள் டெல்லி டீமுக்காக அண்டர் 19 விளையாண்டுருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டே இவர் இறங்கி ரன் அடித்தா மட்டும்தான் இவங்க டீம் வின் பண்ணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கதறி அழுகுறாரு. நெக்ஸ்ட் டே கிரவுண்டில் இறங்குறாரு, அவரோட ஸ்டைலில் ஆக்ரோஷமாக விளையாடுறாரு. அன்னைக்கு மட்டும் 90 ரன்ஸ் அடித்து அவங்க டீம் அபாரமாக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஃபைனல் போகிறாரு. சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்தாலும், டிஃபிகல்ட்டாக இருந்தாலும், கமிட்மெண்ட்டோட, ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சியோட விளையாண்டனால தான் அவர் எல்லாரும் இன்னைக்கு கிங் கோலி சொல்கிறாங்க. மலேசியாவில் நடந்த அண்டர் 90 வேர்ல்டு கப்பில் விராட் கோலியோட கேப்டன்சியில் இந்திய டீம் அபாரமாக ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2011 நடந்த வேர்ல்டு கப்பில் கூட விராட் கோலியோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஃபைனல் வரைக்கும் சும்மா அட்டகாசமாக விளையாண்டுருந்தாரு. ஒவ்வொரு மேட்சிலும் செஞ்சுரி, ஆஃப் செஞ்சுரி, இது மாதிரி நிறைய மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டுருந்தாரு. அந்த சமயத்தில் விராட் கோலி கிரிக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார். அந்த ஃபேம் மூலியமாக இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் விராட் கோலி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு ஆடில் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் கோ-ஆக்டர் நடிக்கிறாங்க. அந்த ஆட் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. கொஞ்ச நாளில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறுது. ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணி பேசுகிறாங்க. விராட் கோலி தன்னோட ஃப்ரீ டைமில் அனுஷ்கா சர்மாவோட ஷூட்டிங் பாட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கலாச்சிட்டு இருப்பார், பேசிகிட்டு இருப்பார். இது மாதிரி அனுஷ்கா சர்மாவும் தன்னோட ஃப்ரீ ஷெட்யூலில் விராட் கோலியோட மேட்ச் வந்து கிரவுண்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இவங்க காதில் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலும் ஒரு சைடில் கான்ட்ரவர்ஷியல் டாக்லாம் போயிட்டு இருந்தது. விராட் கோலி மேட்ச் தோக்கும் போதெல்லாம் அனுஷ்கா சர்மாவை ரசிகர் ட்வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் விராட் கோலி எப்போவுமே கிரிக்கெட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது, தன்னோட காதலி அனுஷ்கா சர்மாவையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அவ்வளோ டிசிப்ளினாக உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவ்வளோ நேர்மையாக இருப்பார். அவ்வளோதான். இப்போ விராட் கோலி காதல் லெவல்ன்ட்டார், இனிமேல் கிரிக்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் நடந்ததெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. அனுஷ்கா சர்மா ஒவ்வொரு டைமும் விராட் கோலியை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் சப்போர்ட்டிவாக நின்னாங்க. இங்கே பாரு விராட், நீ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே இருக்க, உன்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணு, எல்லா சுச்சுவேஷன்லையும் ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி விராட் கோலி ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணார், நிறைய நெட் ப்ராக்டிஸ் டிசிப்ளினாக பண்ணிகிட்டே இருந்தார். அவர் ஃபிட்டாக இருந்தனால நிறைய மேட்ச்சில் ஈஸியாக ஜெயித்தார், நிறைய ரன் அடிச்சுட்டே இருந்தார். அதனால் டீம் ஈஸியாக ஜெயிச்சுட்டே இருந்தது. நிறைய மேட்ச்சில் இந்திய டீம் தோக்குற மாதிரி இருந்தாலும் விராட் கோலி கடைசி வரைக்கும் களத்தில் நின்று எவ்வளோ பெரிய ஸ்கோர் இருந்தாலும் அதை சேஸ் பண்ணி இந்திய டீம் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பார். அப்படி ஒரு மேட்ச் தான் 2012 ஆசிய கப்பில் நடந்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் 330 ரன் அடித்து டார்கெட் வச்சாங்க. அவ்வளோ பெரிய டார்கெட்டை விராட் கோலி தனியானால் நின்று 183 ரன் அடித்து இந்தியா டீமை ஜெயிக்க வச்சார். அதே மாதிரி 2022 T20 வேர்ல்டு கப்பில் அதே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய டீம் வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. 31 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருந்தது. அதுக்கப்புறம் இறங்கின விராட் கோலி தனியாலாம் நின்று சும்மா சாரா மாதிரி அடித்தார். அவர் மட்டுமே 82 ரன் அடித்து இந்திய டீமை ஜெயிக்க வச்சார். அதுக்கப்புறம் விராட் கோலி டெஸ்ட்டு மட்டும் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கேப்டன் ஆனார். நிறைய மேட்ச் ஜெயிச்சிட்டே வந்தார். ஒரு சில சீரீஸ் தோக்கும் போதெல்லாம் MS தோனி இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நின்னார், நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. எந்த மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணலாம், எந்த டீமுக்கு எந்த மாதிரி பவுலர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. அப்போ ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, நம்மளோட மன உறுதியை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க, ஸோ உங்களோட மன கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்கணும்னு சொன்னார். அது விராட் கோலியை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி நிறைய மேட்ச்சில் ஜெயிச்சிட்டே வந்தார். விராட் கோலி எவ்வளோ பெரிய ஃபேமஸான பிளேயர் ஆன பிறகும், நிறைய சக்ஸஸை பார்த்த பிறகும், எவ்வளோ பணத்தை சம்பாதிச்ச பிறகும் பழசை மறந்ததே கிடையாது. அவரோட பழைய கோச்சை சந்தித்து பேசுவார், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு சும்மா கலாச்சிட்டு பார்ட்டி டான்ஸுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அதேமாதிரி சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் பணத்தை ஏழைகளுக்காக ஹெல்ப் பண்ணுவார். நிறைய மெடிக்கல் செலவு, படிப்புகளை இவர் வந்து பார்த்துட்ருக்காரு. விராட் கோலி ஒரு கிங் கோலி மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதரும் கூட.